தேவன் உங்கள் நடுவிலே இருக்கிறார், நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். பக்கத்தில் கரங்களை பிடித்து சொல்லுங்களேன், தேவன் உங்கள் நடுவிலே இருக்கிறார், நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. அவர் உங்களுக்கு சகாயராய் அவர் காணப்படுவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நான் யோசித்த பொழுது, நம்முடைய தேசத்திலே பலவிதமான ரகசியங்கள் இருக்கிறது. இந்தியா தேசத்தை எடுப்போமானால் இந்தியா தேசத்திற்கென்று சில ரகசியங்கள் இருக்குது. அதனால தான் பிரதமர், முதல்வர் மற்றும் பிரசிடெண்ட் இவங்களெல்லாம் அவங்க தங்களுடைய ஆட்சி பொறுப்புக்கு வரும்பொழுது, மினிஸ்டர்ஸ் எல்லாம் வரும்பொழுது அவங்க ரகசிய உறுதிமொழியை அவர்கள் எடுப்பாங்க. இந்த தேசத்திலே நடக்கிற இந்த தேசத்தினுடைய ரகசியங்களை நாங்கள் காட்போம், அரசியலுக்காகவும் பணத்திற்காகவும் இந்த தேசத்தின் ரகசியத்தை நாங்கள் விற்றுவிட மாட்டோம் என்று சொல்லி ரகசிய பிரமாணத்தை அவர்கள் எடுப்பாங்க. தேசத்திற்கென்று பல ரகசியங்கள் உண்டு, இராணுவ ரகசியங்கள் உண்டு. இந்த இராணுவ ரகசியங்களை அறிந்து கொள்வதற்கு இராணுவத்திலே பலவிதமான அந்த ரகசியங்களை காட்பதற்கென்று பலவிதமான டிபார்ட்மெண்ட்டுகள் இருக்குது, பலவிதமான அமைப்புகள் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, பல தேசங்களுக்கு பலவிதமான இராணுவ ரகசியங்கள் இருக்குது. இந்தியா தேசத்தின் இராணுவம் என்ன செய்யும் என்று சொன்னால், அவங்க மற்ற தேசத்தில் இருக்கிற அந்த இராணுவத்தின் ரகசியங்கள் எப்படிப்பட்டது, அவங்க என்னென்ன ஆயுதங்களை வைத்திருக்கிறாங்க, எப்படி எப்படி நம்மை தாக்கக்கூடும், என்னென்ன காரியங்கள் அவரிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி அவர்களுடைய ரகசியங்களை எல்லாம் இவர்கள் அறிவதற்கு பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை செலவிட்டு அவர்களுடைய ரகசியங்களை இவர்கள் அறிந்து கொள்வதற்கு பல முயற்சிகளை எடுப்பாங்க. தேசத்திற்கு ரகசியங்கள் உண்டு, பல தேசங்களிலே ரகசியங்கள் உண்டு, இராணுவங்களுக்கு ரகசியங்கள் உண்டு. இதெல்லாம் ஓகேங்க. இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் பல்லாயிரக்கணக்கான ரகசியங்கள் உண்டு. ரகசியமாகவே மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கிறான். There is a lots and lots of secrets. கணவனுக்கு தெரியாத ரகசியங்கள், மனைவிக்கு தெரியாத ரகசியங்கள், பிள்ளைக்கு தெரியாத ரகசியங்கள், சபை ஊழியருக்கு தெரியாத ரகசியங்கள், மறைத்து ஒளித்து இந்த ரகசியங்களை நமக்கும் கடவுளுக்கும் மாத்திரம் தெரிய வேண்டும் என்று சொல்லி ரகசியங்களை மூடி மறைத்து வைத்திருக்கிறோம். இந்த ரகசியத்தை நம்ம என்ன பண்ணுவோம் என்று சொன்னால், ஒருத்தரிடத்தில் பகிர்ந்து கொள்வோம், நண்பரிடத்தில் பகிர்ந்து கொள்வோம், ஒருத்தரிடத்தில் சொல்லுவோம். அந்த ரகசியத்தை, சில ரகசியங்கள் ஒன்று அல்லது 2 பேருக்கு தெரியும், அதான் ரகசியம். எல்லாருக்கும் தெரிஞ்சால் அது ரகசியம் கிடையாது. அப்படி தானே? நான் மைக்கை பிடிச்சி பேசுனா அது ரகசியமாக மாறாது. ஆனால் ரகசியங்களை நண்பர்களுக்கு மாத்திரம் சொல்லுவோம். சில ரகசியங்கள் ஒரு குழுவுக்கு மாத்திரம் இருக்கும், இந்த குழுவுக்கு ஒண்டி இந்த ஆட்களுக்கு மாத்திரம் தான் தெரியும். சில ரகசியங்கள் அந்த கட்சிக்காரர்களுக்கு மாத்திரம் தான், அதுவும் தலைமையில் இருக்கிறவர்களுக்கு தான் தெரியும். இப்படி ரகசியங்களை பொத்தி பொத்தி பாதுகாப்பாங்க. ஆனால் அதே சமயம் இந்த ரகசியங்களை உடைப்பதற்கு, இந்த ரகசியங்களை வெளியே கொண்டு வருவதற்கு, நான் ஏற்கனவே சொன்னதை போல பெகாசஸ் என்று சொல்லி ஒரு ஒரு மென்பொருளை என்ன பண்ணாங்க என்று சொன்னால், மிக முக்கியமான தலைவர்கள் பேசுகிற பேச்சுகளை அவங்க ஃபோனில் அவர்களுக்கு தெரியாமலே அதை இறக்கி, ராகுல் காந்தி முதல் கொண்டு அநேக பெரிய பெரிய தலைவர்களுடைய அவர்களுடைய அந்தரங்கங்களையும் அவர்களுடைய ரகசியங்களை எப்படியாயிலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உலகத்தில் யாருக்கும் தெரியாத வண்ணமாக பல லட்சம் கோடிகளை செலவிட்டு ரகசியங்களை கண்டுபிடிக்க பலவிதமான மென்பொருள்கள் உண்டு. அவங்க ஃபோனில் இருக்கிறது நமக்கு தெரியும், அவங்க வாட்ஸ்அப்பில் இருக்கிறது நமக்கு தெரியும், நாம் பேசுவதை கேட்பதற்கு. இன்னும் பார்ப்போமானால், கடந்த எனக்கு சரியாக இருப்பேன் என்று சொன்னால் போன ஆண்டாக இருக்கும், இல்லைன்னா ஒரு ஆண்டு 2 ஆண்டுகளாக இருக்கும். இந்தியா தேசத்தில் 10 டிபார்ட்மெண்ட்டுக்கு மத்திய அரசு ஒரு 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 ஆர்டரை கொடுத்தாங்க. என்னன்னா, நீங்கள் யாருடைய ஃபோனையும் நீங்கள் டேப் பண்ணலாம், யாருடைய ஃபோனையும் நீங்கள் ஒட்டு கேட்கலாம். இன்றைக்கி என்னுடைய கூகுள் ஐடி இருக்கிறது, இமெயில் ஐடி இருக்கிறது, எனக்கு மாத்திரம்தான் தெரியும். ஆனால் அரசாங்கம் நினைத்தால் பாஸ்வேர்டு இல்லாமலே என்னுடைய கூகுள் அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிட்டு அவங்க எல்லாத்தையும் படிக்க முடியும், என்னுடைய ஃபேஸ்புக்கை பார்க்க முடியும். நான் மறைத்து வைத்திருக்கிற எல்லா காரியங்களும், ஏன்னா ரகசியத்தை உடைக்க பல லட்சம் கோடிகள் செலவிட்டு கொண்டிருக்கிறது. இப்படி ரகசியங்கள் உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் நான் சொல்வேன் என்று சொன்னால், இதெல்லாம் தேசத்தில் நடக்கிற காரியம். இன்னைக்கு சபைக்குள்ளே நமக்குள்ளே என்ன நடக்கிறது என்று சொன்னால்,
ரகசியங்களை, அவங்களுடைய ரகசியங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு இவங்க கூடி கூடி பேசுவாங்க. காஃபி டீ வாங்கி கொடுப்பாங்க, ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு பிரியாணி வாங்கி கொடுப்பாங்க. இல்லை நான் வாங்க பிரதர் ஒரு அப்படி சும்மா அப்படி போயிட்டு வரலாம் என்று சொல்லி அப்படி கூப்பிட்டுட்டு போயிட்டு ஒரு சுற்றிட்டு கொண்டு வந்து விடுவாங்க. அவரை ஒரு 5 நிமிடம் அவரை கூப்பிட்டு கொண்டு அப்படி ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தோம் என்று சொன்னால் அவரிடத்தில் இருக்கிற ரகசியங்களை எல்லாம் நம்ம வாங்கிடலாம். இப்படி ரகசியங்களுக்காகவே அலைகிற, ரகசியங்களை பெற்றுக்கொள்ள நினைக்க தேசம் முதல் கொண்டு, இராணுவம் முதல் கொண்டு, தனி நபர் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் பல லட்சங்கள் செலவிடப்படுகிறது. அது மாத்திரமல்ல, பல மணி நேரங்கள் செலவிடப்படுகிறது. அது மாத்திரமல்ல, பலவிதமான காரியங்களை நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். ஆமென், சொல்றது புரியுதா? இப்படி இந்த ரகசியங்களுக்காக இவ்வளவு வேலைகளை செய்கிறாங்க. சும்மா இருக்க முடியல. சும்மா இருந்தால் தலை வெடிச்சிடும் போல இருக்கு. என்னடா திடீர்னு என்று அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறாங்களேன்னா அவங்க ஏன் பேசுகிறாங்க என்று கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே ஒரு டீம் வேலை செய்யும். இப்படி ரகசியங்களை அறிந்து கொள்வதற்கு பல முயற்சிகள் தேசத்திலே, சபையிலே, குடும்பத்திலே நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு என்னுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், தேவ ரகசியம் என்ற தலைப்பிலே நான் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். இன்னைக்கு உலகத்திலே லட்சமான கோடி பணங்கள் செலவிடப்படுகிறது. பல லட்சம் மணி நேரங்கள் செலவிடப்படுகிறது. பல்லாயிரக்கணக்கான மேன் பவர், மனுஷ சக்திகள் விரயமாக்கப்படுகிறது. பலர் நன்மனை போல் பேசி நம்முடைய ரகசியங்களை பெற்றுக்கொள்வதற்கு பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இப்படி ரகசியங்களுக்காக அலைந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே ஒரு ரகசியத்தை உலகம் மறந்து போயிருக்கிறது. என்ன ரகசியம் என்று சொன்னால் அது தேவனுடைய ரகசியம். பைபிளை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரகசியங்களை தேவன் இந்த வேதத்தில் வைத்திருக்கிறார். இன்னைக்கு நான் வந்து சந்தானையா பக்கத்தில் உட்காந்துட்டு ஒரு கேள்வியை கேட்டேன். ஐயா, இந்த 50 ஆண்டு உங்களுடைய 50 60 ஆண்டு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக்கொண்ட ரகசியம் என்ன என்று கேட்டேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ இந்த வேதத்தில் லட்சக்கணக்கான ரகசியங்கள் உண்டு. இன்னைக்கு நம்ம மத்தியில் அன்பு பிரதர் புஷ்பராஜ் இருக்கிறாங்க, சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன். அவரை பார்த்து நீங்க இப்படி இருந்தீங்க, இப்போ இவ்வளோ கர்த்தர் உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார், உங்களுடைய வளர்ச்சியின் ரகசியம் என்ன என்று கேட்டால் நிறைய காரியத்தை சொல்லுவாங்க. அதை கொஞ்சம் கூர்ந்து கவனித்தால் அதிலே அவருக்கென்ற தனித்துவம் உடைய, அவர் மாத்திரமே செய்ய முடிய, அவரால் மாத்திரமே நடந்து கொள்ள முடிய சில சூத்திரங்களும் தந்திரங்களும் ரகசியங்களும் அவருடைய பிஸ்னஸில் இருக்கும். அவர் எந்த இடத்திலெல்லாம் அதை பயன்படுத்துகிறாரோ அந்த இடத்திலெல்லாம் அவர் வெற்றியை பெற முடியும். ஒரு கிரிக்கெட் வீரனை எடுத்துக்கொள்ளுங்க, நீங்கள் தோனியை எடுத்துக்கொண்டால் இப்போ ஐபிஎல் போய்கொண்டே இருக்கிறார். அப்போ கவனிங்க, இப்போ தோனியை எடுத்துக்கொள்ளுங்க. த சக்சஸ் எல்லாரும் ஆடுற போல தானே அவர் ஆடுறாரு. ஆனால் இந்திய ஜனங்கள் அவரை கொண்டாடி கொண்டிருக்கிறார்களே. ஏன் இவரை கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னால் அவருடைய விளையாட்டின் சக்சஸுக்கு அவருக்கென்று ஒரு தனித்தன்மையும் அவருக்கென்று ஒரு ரகசியமும் உண்டு, ஒரு சீக்ரெட் ஆஃப் ஹிஸ் சக்சஸ். இப்போ இப்படி பலவிதமான ஒவ்வொருவருக்கும் ஒன்று இருக்கிறது. வளர்ந்த ஜெயித்த ஒவ்வொருவனை பார்த்து கேட்டால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தை சொல்லுவான். இன்னைக்கு நான் சொல்றேங்க வேணுங்க, இன்னைக்கு இந்த வேதாகமம் என்று சொன்னால் இந்த வேத வசனங்களிலே இந்த வேதாகம் முழுக்க ரகசியங்கள் அடங்கி இருக்கிற ஒரு புஸ்தகம் தான் இந்த வேதாகம். இந்த வேதாகமும் ஆதி முதல் அந்த வரைக்கும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஒரு ரகசியங்களை அடக்கி இருக்கிறது. இந்த ரகசியம் நான் சொல்கிற மாதிரி, என்னங்க ரகசியத்தை எழுதி பைபிளில் நல்லா பைண்ட் பண்ணி அழகாக கொடுத்துட்டீங்களே, வாரம் இந்த ரகசியத்தை பேசிட்டே இருக்கிறீங்களே, அப்புறம் எப்படிங்க இது ரகசியமாக மாறும்? அப்புறம் எப்படி ரகசியமாக எழுதி பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டீங்க கையில், வாரம் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, வாரம் எடுத்து பேசுகிறீங்க, வாரம் ஜனம் கேட்டுகிட்டே இருக்கு, அப்புறம் நீங்கள் எப்படி இதை ரகசியம் என்று சொல்லுவீங்க? அதுதான் இங்கே கேள்வி. இந்த வேதத்தில் லட்சக்கணக்கான ரகசியங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த ரகசியங்களை எவ்வளவு தடவை சொன்னாலும் சரி, எவ்வளவு தரம் உங்களுக்கு எழுதி கொடுத்தாலும் சரி, எவ்வளவு தரம் பேசினாலும் சரி, இந்த ரகசியம் அநேகருக்கு இது புரியாத புதிராக இருக்கிறது. அநேகரால் இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ள முடியல. அநேகரால் இந்த சூசுமத்தை,
இந்த சீக்கிரட்டை அவர் மண்டைக்குள்ளே ஒரு துள்ளி கூட அவருடைய மனதுக்குள்ளே இந்த ரகசியம் போகவே முடியல. ஏன்னா இது தெய்வ ரகசியமாக இருக்கிறது. நீங்கள் சங்கீதம் 25 சங்கீதம் 14 நீங்கள் வாசிப்பீர்களானால், சங்கீதம் 24:14 இப்படி சொல்லுகிறது, வாசிங்க. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கை தெரியப்படுத்துவார். இங்கே வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவரிடத்தில் இருக்கிறதா. எல்லாரிடத்துல இல்லை. என்னதான் பிரிண்ட் போட்டு கையில் கொடுத்தாலும், என்னதான் பைண்ட் பண்ணி உங்க கையில் கொடுத்தாலும், இந்த ரகசியம் அவங்க மனசுல ஒரு துள்ளி கூட அந்த மனதுக்குள்ள கடந்து போக முடியல. இங்கே வசனம் சொல்லுகிறது, என்னோட ரகசியங்களை எனக்கு பயந்தவர்களுக்கு தான் என்னோட ரகசியத்தை நான் சொல்லுவேன். ஆமென். இன்னும் ஒரு வசனத்தை கூட வாசிங்க. நீதிமொழிகள் 3:32 வாசிங்க. 3:32. மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன், நீதிமான்களுடைய அவருடைய ரகசியம் இருக்கு. நீதிமான்களோடு அவருடைய ரகசியம் இருக்கிறது. ஆமென். கவனிங்க, நான் திருப்பியும் சொல்லுகிறேன், இந்த உலகத்திலே சக்சஸ்ஃபுல்லாக வாழ வேண்டும் என்று சொன்னால், வெற்றியின் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால், தரித்திரமற்ற சுகமுடைய ஆரோக்கியமான சமாதானமான இந்த உலகத்தில் நீங்கள் வாழுகிற வாழ்க்கையின் நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால், இந்த ரகசியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கடைபிடித்து தான் ஆக வேண்டும். ஒரு தோனியோட சக்சஸுக்கு there is a secret. ஒரு தனி நபருடைய பிசினஸுக்கு there is a secret. ஒரு தேசத்தின் பாதுகாப்புக்கு there is a secret. ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றால் there is a secret. ஒரு சபைக்கு சீக்ரெட் இருக்கிறது. ஒரு சீக்ரெட் இல்லாம திறந்த புஸ்தகத்தை போல் ஒரு ரகசியமே இல்லை என்று சொல்கிறவன் உடைய வாழ்க்கை வெற்றி உள்ள வாழ்க்கையாக இருக்கவே முடியாது. ஒரு வெற்றியின் வாழ்க்கையாக அவருடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று சொன்னால், அவன் மறக்க முடியாத அவனுடைய வாழ்நாள் முழுவதும் அப்பியாசிக்கிற சில ரகசியங்களை அவனுடைய வாழ்க்கையில காண வேண்டும். இங்கே கவனிங்க, இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்க விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இங்கே கவனிங்க, 1 கொரிந்தியர் 2:7 நீங்கள் வாசிப்பீர்களானால், 1 கொரிந்தியர் 2:7 வாசிங்க. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருக்கிற ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். இங்கே கவனிங்க, இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாங்க, உலக தோற்றத்திற்கு முன்னே, அண்ட சராசரங்களை தேவன் படைப்பதற்கு முன்னே தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறேன். இவர் இயேசுவுடைய வருகையை குறித்தும் அவருடைய ஊழியத்தை குறித்து இங்க சொல்லுகிறார். ஆனால் அவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை கவனிங்க, தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமான தேவ ரகசியம். இன்னைக்கு ஆண்டவர் சில ரகசியங்களை புதைத்து வைத்திருக்கிறார். எல்லாராலும் இந்த ரகசியங்களை என்னன்னா அறிந்து கொள்ளவே முடியாது. நோவாவை அழைத்து ஆண்டவர் சொன்னாங்க, என்ன சொன்னார்னா, நான் உலகத்தை வாதிக்க போகிறேன், உலகத்தை ஜல பிரவேத்தினால நான் அழிக்க போகிறேன், உலகத்தை நான் நாசம் பண்ண போகிறேன், உலகத்தில் இருக்கிற கடைசி சொட்டு ஜீவன் வரைக்கும் மாண்டு போக போகிறது. ஒரு சீக்ரெட் உலகத்தில் யாருக்கும் தெரியாத, ஒருவனுக்கும் அறியாத, ஒருவனுடைய சிந்தனை கூட எட்ட முடியாத ஒரு மாபெரும் ரகசியத்தை நோவாவுக்கு மாத்திரம் தேவன் சொன்னார். ஆண்டவர் அவனுக்கு மாத்திரம் சொன்னார். அவன் பல ஆண்டுகளாக பார்க்கிற எல்லாரிடத்திலும் இந்த ரகசியத்தை சொல்றான். பார்க்கிற எல்லாரிடத்திலும் சொல்றான். அவன் அந்த ரகசியம் நிறைவேறுவதற்காக காத்திருக்கிறான். அவன் பேழையை உண்டாக்குறான், மிருகங்களை அழைக்கிறான், பல காரியங்களை அவன் செய்கிறான். ஏன் மோசே, ஏன் நோவாவே, நீ இவ்வளவு காரியங்களை செய்ய காரணம் என்ன என்று சொன்னா, அவன் சொல்லுகிறான், ஐ ஹாவ் a secret. எனக்கு ஒரு மறைபொருள் தெரியும், யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் எனக்கு தெரியும். இந்த ரகசியம் சொல்லுகிறது, இன்னும் சில நாட்களிலே இந்த உலகத்தின் ஜீவ ராசிகள் எல்லாம் மடிய போகிறது, உலகம் அழிக்கப்பட போகிறது. எனக்கு தெரியும். எப்படி சொல்ற? ஐ நோ இட். எனக்கு தெரியும். அவன் எவ்வளவு கூப்பாடிட்டு சொன்னாலும்
அவன் எவ்வளவுதான் அதை பிரசங்கித்தாலும், எவ்வளவு பேரிடத்துல கையில் காலில் விழுந்து சொல்லி இருந்தாலும், அவன் அப்பாவை அம்மாவை அத்தனை தம்பியை காலில் கையில் விழுந்து கெஞ்சி இருந்தாலும், இந்த ரகசியம் அவர்களில் ஒருவருக்குள்ள கடந்து போக முடியலை. ஏன்னா இது தேவ ரகசியம். ஆமென் சொல்லுங்க. இது ஏன் நான் இவ்வளவு வாரம் ஐயாவும் பாஸ்டர் ஜோயும் நாங்களும் கத்தி சொன்னாலும் சில மண்டைகளுக்குள்ள ஏறவே இல்லை, சில மனசுக்குள்ள கடந்து போகவே இல்லை. ஏன்னா இது தெய்வ ரகசியம். இது ஒருவர் சொல்லி அல்ல, அவங்க ஒரு பாத்திரமாக இருக்கலாம். கவனிங்க, இதே போல ஆபிரகாமுக்கு நோவாவுக்கு ரகசியங்களை சிலதை காண்பித்தார். ஆனால் அவனுக்கு சிலது மறைக்கப்பட்டது. ஆனால் ஆபிரகாமின் காலத்திலே ஆண்டவர் கடந்து வரும்போது ஆபிரகாமுக்கு வேறு சில ரகசியங்களை காண்பித்தார். ஆபிரகாமை விட்டு மோசேயின் காலத்தில் வரும்போது மோசேக்கு இன்னும் வெளிப்பாடு அதிகமாச்சு. இன்னும் கொஞ்சம் பல காரியங்களை இன்னும் கூட இப்படி இருந்ததை கொஞ்சம் கூட விவரித்து காண்பித்தார். மோசேக்கு இன்னும் கொஞ்சம் ரகசியத்தை வெளிப்படுத்தினார். மோசேக்கு அப்புறம் தீர்க்கதரிசிகள் வந்த பொழுது தீர்க்கதரிசிகளுக்கு இன்னும் சில ரகசியங்களை வெளிப்படுத்தினார். கவனிங்க, இயேசு வரும்போது இயேசு இன்னும் பல ரகசியங்களை வெளிப்படுத்தினார். ஆனால் கவனிங்க, இயேசுடைய ஊழியத்தை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். இயேசுடைய ஊழியம் அவர் யூத ஜனங்களுக்கு மாத்திரம்தான் ஊழியம் செய்தார். அவர் புறஜாதிகளிடத்தில் போகவே இல்லை. புறஜாதிகளிடத்தில் சில நபர்களை தேவன் சந்தித்தாரே தவிர புறஜாதியோடு கூட அவருக்கு எந்த ஒரு பெரிய ஊழியங்களும் இல்லை. ஆனால் இயேசு புறஜாதிகளிடத்தில் ஊழியம் செய்யலை. ஆனால் பேதுரு வந்தபோது பேதுரு இடத்துல சொல்கிறாங்க, நீ என்ன பண்ணணும்னா புறஜாதிகளிடத்தில் ஊழியம் செய்ய. வானத்திலிருந்து ஒரு கூடு இறங்கி வருகிறதையும், அங்கே இருக்க அசுத்தமான அங்கே மிருக ஜீவன்கள் இருக்கிறதையும் அவைகளெல்லாம் அடுத்து புசி என்று சொல்லி மோசேக்கு அங்கே பேதுருவிடத்தில் தேவன் சொல்லுகிறார். பாருங்க, நான் எதுக்கு இவைகளை சொல்லி கொண்டு வருகிறேன்னா, காலகட்டங்களுக்கு ஏற்ற வண்ணமாக தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்தி கொண்டே வந்தார். ஆமென் என்று சொல்லுங்களேன், சத்தமாய் சொல்லுங்களேன். ஆமென். ரோமர் 11ஆம் அதிகாரத்திலே 33ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா அங்கே தேவனை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. வாசிங்க. தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள், அவருடைய சிந்தையை அறியத்தக்கவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கு என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கவனிங்க, ஞானம் அறிவு தேவ கிருபை சகலமும் இயேசுவிடத்தில் இருக்கிறது. சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கு என்றென்றைக்கு மகிமை உண்டாகட்டும். அவ்வளவு ஞானம் பொருந்திய தேவன், அவ்வளவு மகா கிருபை பொருந்திய தேவன் இன்னைக்கு நம்முடைய சபையில் இருக்கிற அநேகருக்கு தம்முடைய ரகசியங்களை வெளிப்படுத்த வேண்டும். தம்முடைய இருதயத்தில் இருக்கிற தேசத்தை குறித்து, சபையை குறித்து, உங்களுடைய அனுதின வாழ்வை குறித்து, ஒவ்வொரு நாளை குறித்து, உங்களுடைய சக்சஸை குறித்து ரகசியங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்கள் மத்தேயுவுக்கு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வீர்களானால் அங்கே 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது 10ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. வாசிங்க. அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து ஏன் அவர்களோட ஓமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். ஏசப்பா அவங்களுக்கு புரியாத மொழியிலே, ஏன் ஏசப்பா அவர்களால் புரிந்து கொள்ள முடியாத மொழியிலே நீங்க பேசுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டது அவர்களுக்கோ அருளப்படவில்லை. அவர்களுக்கு இது கொடுத்து வைக்கலங்க. அப்ப கவனிங்க, there is a secret, ரகசியம் இருக்கிறது. எல்லாருக்கும் அந்த ரகசியத்தை தேவன் காண்பிக்க விரும்பலங்க. ஆனா
ஆனா இங்க கவனிங்க, ஏன் விரும்பலன்னா அடுத்த வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அவர்கள் கண்டும் கவனிங்க, அவர்கள் கண்டும் காணாதவளாயும் கேட்டும் கேளாதவளாயும் உணர்ந்து கொள்ளாதவளுமாயும் இருக்கிறபடினாலே நான் ஊமைகளாக அவர்களோடு பேசுகிறேன். நான் அவளுக்கு புரியுற மாதிரி நான் எதுவும் சொல்லல. இங்க ஆண்டவர் ரகசியங்களை அவர் அவளுக்கு சொல்ல நினைக்கிறாங்க. இந்த பரலோகத்தின் ரகசியத்தை தேவன் அவளுக்கு சொல்ல நினைக்கிறார். ஆனா ஏன் ஆண்டவர் அவளுக்கு சொல்லலன்னு கேட்டா, இங்க வசனம் சொல்லுகிறது, அவள் கண்டும் காணாதவளாயும் கேட்டும் கேளாதவளாயும் உணர்ந்து கொள்ளாதவளுமாய் இருக்கிறபடினாலே நான் உவமைகளாக நான் பேசுகிறேன். சர்ச்சுக்கு வர்றாங்க, ஆலயத்தில் அமர்ந்து இருக்கிறாங்க, பிரசங்கங்களை கேட்கிறாங்க. அவங்க கண்டும் காணாதவளாயும் கேட்டும் கேளாதவளாயும் உணர்ந்து கொள்ளாதவளுமாய் இருக்கிறபடினாலே ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, நான் அவர்களுக்கு புரியாத மொழியிலே நான் பேசிட்டு இருக்கிறேன், ஓமைகளாக நான் பேசுகிறேன். அவர் அப்புறம் சொல்றாங்க, ஏசாயாவின் தீர்க்கதரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது காதார கேட்டும் உணராது இருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாது இருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருக்கிறதினால் உணர்ந்தும் மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியம் ஆக்காமல் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்களை கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பார். ஆமாம், என்ன சொன்னாலும் இவங்க மண்டையில் ஏறல. போன வாரம் நான் சர்ச்சைக்கு வந்தேன். இங்கே வந்ததுமே ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ஒருத்தர்கிட்ட கேட்டேன், யார் பிரசங்கம் பண்ணான்னு கேட்டேன். கடைசியாக முடியும் போது வந்தேன். அப்போ உடனே என்ன சொன்னாங்க, ஃபஸ்ட்டு ஜோய் பேசினாருன்னு சொன்னாங்க. உடனே நான் கேட்டேன், என்ன பேசினான்னு கேட்டேன். எப்போ சொல்லுங்கள். சர்ச்சு முடியல, பிரசங்கம் முடிஞ்சிட்டு ஐயா பேசிட்டு இருக்கிறேன். நான் உள்ளே வந்துட்டு கேட்டேன், யார் பேசுனான்னு கேட்டேன். ஃபஸ்ட்டு ஜோய் பேசினாருனாங்க. உடனே நான் கேட்டேன், என்ன பேசினார்னு கேட்டேன். யோசிக்கிறாங்க. கடைசியாக அவங்க ஏதோ சொன்னாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அவங்க சொன்னது. அப்போ நான் சொல்ல, சர்ச்சை முடியல, சர்ச்சு கேட்டை தாண்டலை, இன்னும் ஆராதனை முடியல. அவர் அவ்வளோ நேரம் பேசி முடிச்சுட்டு இப்போ நான் வரேன். வந்துட்டு சரி அவர் என்ன பேசினார், யார் பேசுனாங்க, என்ன பேசுனாங்க நான் கேட்டால், நல்ல ஆள் தான், முக்கியமான ஆள் தான், சபையில் நல்ல ஆள் தான், ஏதோ ஒரு விளையாடுற பிள்ளைகளை கேட்கல. ஆனால் கேட்டால் அவர்களால் அந்த வசனத்தை திரும்ப சொல்வதற்கு அவங்க மைண்டு வேலை செய்யலை. இங்கே வசனம் அதை தான் சொல்லுகிறது, அவள் கண்ணும் காணாதவளாயும் கேட்டும் கேளாதவளாயும் உணர்ந்து கொள்ளாதவளாய் இருக்கிறபடியினாலே அவங்களால இந்த வசனத்தை கிராப் பண்ணவே முடியல. அவங்க அதை ஆண்டவர் இயேசு சொல்லும் போது சொல்லுகிறாங்க, நான் அவர்களை ஆரோக்கியமாக்காதபடிக்கு, என்னுடைய ரகசியம் அவளுடைய இருதயத்தை அசைக்காதபடிக்கு, என்னுடைய வெளிப்பாடு அவர்களை அசைக்காதபடிக்கு, நான் அவர்களை ஆரோக்கியமாக்காதபடிக்கு அவர்கள் இருதயம் எப்படி இருக்கா, கொழுத்து போய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டும் கேளாதவளாக இருக்கும்படிக்கு அவங்க மனம் முழுக்க பலவிதமான சிந்தைகளினாலே கொழுத்து போய் இருக்கிறது என்று சொல்லி இயேசு சொல்றாங்க. இதனால என்ன நடக்குன்னா, இவங்க என் சத்தியத்தை புரிந்து கொள்ளுகிற ஒரு வெளிப்பாடை, இந்த ரகசியம் எவ்வளவு தடவை பேசினாலும் அவங்க மனசுக்குள்ளே இந்த ரகசியம் அவளுக்குள் கடந்து போகாதபடிக்கு இவருடைய இருதயம் கடினப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப இங்க கவனிங்க, இன்னைக்கு இன்னும் ஒரு வசனத்தை கூட நான் வாசிக்க விரும்புகிறேன். 1-2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீங்களா? அங்கே அப்போஸ்தலன் சொல்லும்போது அங்கே அப்போஸ்தலன் சொல்லுகிறார், வாசிங்க. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இந்த ரகசியம்
அவர்களுக்குள் வேலை செய்யாதபடிக்கு இந்த பிரபஞ்சத்தின் தேவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கி இருக்கிறான். ஆமாம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், வெற்றியின் ரகசியம் இருக்கிறது. வெற்றி பெற்ற ஒவ்வொருவருக்கும் கிட்ட கேட்டாலும் தே ஹாவ் அ சீக்ரெட். ஆனால் இந்த வேதம் முழுக்க ஆயிரக்கணக்கான ரகசியங்கள் உண்டு. ஆனால் இந்த ஒரு ரகசியம் கூட நம்ம உள்ளத்தில் இல்லை. இன்னைக்கு கவனிங்க, இந்த மத்தேயு 13ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டா 19ஆம் வசனம் சொல்லுகிறது. அந்த அதிகாரம் தொடக்கத்தை நம்ம வாசித்துட்டே வரலாம். ஆனால் அங்கே 19 சொல்கிறேன், ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான், அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். 4ஆம் வசனம் சொல்லுகிறது, விதைக்கையில் சில விதைகள் வழியருகே விழுந்தது, பறவைகள் வந்து அதை பட்சித்தது. கவனிங்க, இங்க ரகசியங்கள் விதைக்கப்படுகிறது. ஆனால் இந்த ரகசியம் நமக்குரிய ரகசியமாக மாறல. என்ன நடக்குதுன்னா, எங்கள் ஆண்டவர் சொல்கிறாங்க, கர்த்தருடைய வார்த்தை பேசப்படுகிறது, ஆனால் அவங்களுக்குள்ள இது கிரியை செய்யலை. என்ன நடக்குதா, பொல்லாதவன் வந்து பிசாசு டைரக்ட் அட்டாக். பேசும்போதே அந்த வசனங்கள் மறந்து போகுது. பேசி முடிப்பதற்கு முன்பாக அந்த வார்த்தைகள் இந்த வாரம் என்ன பேசுனாங்க என்பது மறந்து போகிறது. இவ்வளவு நேரம் ஐயா பல மணி நேரங்கள் அவர் பேசிட்டே இருந்தார், சங்கீதம் 5ஆம் சங்கீதத்திலிருந்து. இப்போ நான் பேசும்போது 5ஆம் சங்கீதத்தில் பேசப்பட்ட அந்த 10ஆம் வசனம் மறந்து போச்சு. என்ன ஏங்க மறந்ததுன்னு சொன்னால், இங்கே சொல்கிறாங்க, இந்த மறக்கிறது அல்லது இந்த வார்த்தை எடுக்கப்படுகிறது என்று சொன்னால், பிசாசானவன் நேரடியாக 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 அவர்களுக்குள்ளே வந்து அந்த ரகசியத்தை, தேவ வார்த்தையை அவன் எடுத்துட்டு போயிடுறான். இட் இஸ் டேக்கன் அவுட். இது 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 அடிப்படை. இந்த காரியங்கள் ஒன்று கூட உள்ளத்தில் இல்லை, ஒரு காரியம் கூட இல்லை. நேரடியாக அந்த வார்த்தை மறைந்து போகிறது. ஏன் மறைந்து போகிறது என்று சொன்னால், நான் சொல்லுவேன், பிசாசு நேரடியாக அந்த வார்த்தைகள் அவருடைய இருதயத்தில் இராதபடிக்கு பிசாசை நேரடியாக வந்து எடுத்துகிட்டு போகிறான். இந்த ரகசியங்கள் இராதபடிக்கு எடுத்துகிட்டு போகிறான். சில அங்கே சொல்லப்படுகிறது, கற்பாறை இடத்தில் விதைக்கப்பட்ட விதை வசனத்தை கேட்டு சந்தோஷப்பட்டு ஏற்றுக்கொள்கிறான், ஆனாலும் தனக்குள் வேறு இல்லாததினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பம் உண்டான உடனே இடரல் அடைவான். சில வார்த்தைகள் கொஞ்ச நாள் இருக்கிறது, மாறி போகிறது. ஆனால் இன்னைக்கு அன்புக்குரியவர்களே, நான் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் என்ன தெரியுங்களா, கர்த்தர் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ரகசியங்களை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். தேவன் நமக்கென்று கொடுத்திருக்கிறாங்க. நான் கடந்த வாரத்தில் புட்லூரில் ஒரு ரகசியத்தை சொன்னேன், ஆனால் இந்த வாரம் அதை நான் சொல்ல விரும்பலை. வேதத்தில் அவ்வளவு ரகசியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது, அவ்வளவு ரகசியங்கள். நீங்கள் எடுத்து வேதத்தை நீங்கள் வாசித்து பாருங்களேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் தேவன் அதற்கான சீக்ரெட்ஸ், உங்களுடைய பணத்திற்கான சீக்ரெட், உங்களுடைய சுகத்திற்கான சீக்ரெட், ஒரு நபரோடு கூட நீங்கள் பேச வேண்டும் என்ற சீக்ரெட், உங்கள் வாழ்நாளை எப்படி நீங்கள் கழிக்க வேண்டும், ஒவ்வொரு வினாடியும் நீங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்ற சகல ரகசியங்களை தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஆனால் நமக்கு அந்த ரகசியங்கள் ஒன்று கூட நம்முடைய இருதயத்தில் இல்லை. ஏன்னா இந்த ரகசியத்திற்கு நம்முடைய வாழ்க்கையில் இடமே இல்லை. ஏன்னா நம்முடைய கண்களும் காதுகளும் கேட்டும் உணராதவைகளாய் நம்முடைய இருதயங்கள் காணப்படுகிறது. இதே மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலே இங்கே 44ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களா, அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைக்கப்படுகிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். கவனிங்க, இங்க ரெண்டு உதாரணத்தை ஆண்டவர் சொல்றாங்க. இந்த இரண்டு பேருக்கு ஒரு சீக்ரெட் தெரியுது, யாருக்கும் தெரியாத ஒரு சீக்ரெட், யாருக்கும் தெரிந்து யாருக்கும் ஒருத்தருக்கும் தெரியாது, ஆனால் இவளுக்கு தெரியுது. இந்த ரெண்டு பேருக்கு தெரிந்த ஒரு சீக்ரெட் என்று என்னவென்று சொன்னால், அங்கே நிலத்தில் புதைத்திருக்கிற ஒரு பொக்கிஷம் இந்த இடத்திலே
இதுக்குள்ளே ஒரு விலை உயர்ந்த ஒரு பொக்கிஷம் இருக்கிறது என்று ஒரு சீக்ரெட் இந்த பையனுக்கு, இந்த ஆளுக்கு தெரியுது. இந்த சீக்ரெட் அவனுக்கு தெரிந்ததுமே இவன் என்ன பண்றான்னா, அங்க வசனம் சொல்லுகிறது, அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று, அந்த சீக்ரெட் அவனுக்கு தெரிந்த மாத்திரத்தில் அவன் பண்ண காரியம் என்னன்னா, அவன் எல்லாவற்றையும் விற்றான். லாபமானவைகள் எல்லாம் நஷ்டம் என்று எண்ணுகிறான், உயர்வானவைகள் எல்லாம் குப்பை என்று எண்ணுகிறான். எது முக்கியமோ அதை தூக்கி போடுறான், எது மகிமைக்குரியதோ அதை தள்ளி விடுகிறான். அவன் சொல்லுகிறான், எனக்கு ஒரு சீக்ரெட் தெரியும், ஐ நோ எ சீக்ரெட். நான் கர்த்தர் இன்னைக்கு என்னோடு கூட ஒரு மறைப்பொருளை என்னோடு கூட வெளிப்படுத்தி இருக்கிறார். எனக்கு ஒரு மறைப்பொருளை யாருக்கும் தெரியாதது எனக்கு சொல்லி இருக்கிறாங்க. அவன் அதை கண்ட உடனே அவன் தனக்குள்ள எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்குகிறான். ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அடுத்து சொல்லப்படுகிற விலை அவர் பரலோக ராஜ்யம் நல்ல முத்தை தேடுகிற வியாபாரி கொப்பாய் இருக்கிறது. அவன் விலையேர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று கம்ப்ளீட் சரண்டர். இன்னைக்கு அன்புக்குரியவர்களே, எனக்கு நான் சபைக்கு சொல்லுகிறேன், நான் இன்னைக்கு ஒரு கேள்வியாய் கேட்கிறேன். உங்களுக்கு இத்தனை ஆண்டுகள் சபைக்கு வரீங்க, யூ வில் ஹாவ் அ சீக்ரெட். கர்த்தர் ரகசியங்களின் தேவன், ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிற தேவன், நம்முடைய இருதயத்தை அசைக்கக்கூடிய பலவிதமான ரகசியங்களை, வெற்றியின் ரகசியங்களுக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கிற தேவன். இன்னைக்கு அந்த ரகசியங்களை நீங்கள் செயல்படுத்துவதற்கு உங்கள் வாழ்க்கை எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது? இவன் சொல்கிறான், நான் எல்லாவற்றையும் விற்று அந்த ரகசியத்தை நான் பெற்றுக்கொள்ளும்படியாக எல்லாவற்றையும் நான் விட்டுட்டேங்க. லாபமானவைகளை எல்லாம் நஷ்டம் என்று குப்பை என்று எண்ணுகிறேன். எனக்கு அன்புக்குரியவர்களே, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கு? உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு? இன்னைக்கு ரகசியம், ஆண்டவரே உங்கள் ரகசியம் உம்மிடத்தில் இருக்கட்டாப்பா. இந்த உலகம் எனக்கு பல ரகசியங்களை சொல்லி கொடுத்துருக்கு, என்னுடைய மாம்ச அறிவு எனக்கு பல ரகசியங்களை சொல்லி கொடுத்துருக்கு. அந்த ரகசியத்தின் மூலமாக என் வாழ்க்கையின் வெற்றியை நான் காண்பேன் என்று சொல்ல முடியும். இங்கே 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானா, 2 கொரிந்தியர் 8 அங்கே மெகதோனியா சபையை குறித்து கொரிந்திய சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கடிதத்தில் எழுதுகிறார். அவர் எழுதும்போது சொல்கிறாங்க, இந்த மகதோனியா நாட்டு சபைக்கு தேவன் அளித்த கிருபை உங்களுக்கு அறிவிக்க இருக்கிறோம். அவர் சொல்றாங்க, அவங்கள பற்றி ஒரு சீக்கிரட்டை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த மெகதோனியா சபையை பற்றி ஒரு சீக்கிரட்டை சொல்றேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலும் சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாக இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினால மிக உதாரத்தமாய் கொடுத்தாங்க. ஒரு சீக்கிரட்டை மெகதோனியா சபையை குறித்து கொரிந்திய சபைக்கு இவர் எழுதுகிறார். அவர் சொல்றாரு, அவங்க பட்ட கஷ்டங்களுக்கு அளவு கிடையாது, அவங்க பட்ட வாதைக்கு அளவு கிடையாது, அவங்க பட்ட உபத்திரவங்களுக்கு அளவு கிடையாது. ஆனாலும் மிகுந்த சந்தோஷமாய் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே உதார்த்தமாய் கொடுத்தாங்க. மேலும் அவர்கள் தன் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுத்து தங்கள் மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். தங்கள் உபத்திரவத்தை பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தையும் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டாங்க. நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். அதனால் வாசிங்க, ஆதலால் தீத்து இந்த தர்ம காரியத்தை உங்களிடத்தில் தொடங்கினபடியே அதை முடிக்கவும் வேண்டும் என்று அவனை கேட்டுக்கொண்டோம். அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்ற எல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். இங்க கவனிங்க, இங்க காணிக்கையை குறித்து இவர் பேசுறார். இவர் பேசும்போது சொல்றாங்க, இந்த மெகதோனியாவை குறித்து ஒரு சீக்கிரட்டை சொல்றேன்.
இவங்க ரொம்ப தரித்திரம். அவங்க சொல்லும் போது சொல்கிறாங்க, நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கூடாமல், நாங்கள் இவ்வளோதான் இவங்க பண்ணுவாங்கன்னு நினச்சா இப்படி கூட பண்ணலை. அவங்க கொடிய தரித்திரத்திலும் மிகுதி ஆகி கொடுக்குறாங்க. ஏன்பா கொரிந்திய மெகதனியா சபையே, நீ இப்படி செய்ய வேண்டுமா, நீங்கள் இப்படி செய்ய வேண்டுமா என்று சொன்னால் அவர் சொல்லுகிறாங்க 9ஆம் வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தோம், நீங்கள் அவருடைய தரித்திரத்தினால் ஐஸ்வர்யம் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரமானாரே. அவங்க சொல்கிறாங்க, இந்த மெகதோனியா சபைக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கு. அவர் ஐஸ்வர்ய சம்மனராயிருந்தோம், என்னுடைய தரித்திரத்தின் நிமித்தம் அவர் தரித்திரமாயிருக்கிறார், என்னை ஐஸ்வர்யமான ஆக்கும்படிக்கு. ஆமாம், ஒரு வெளிப்பாடு. அவன் சொல்றாங்க, எனக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கு. ஐ நோ எ சீக்ரெட். இந்த பணம் என்னை ஐஸ்வர்யவானாய் மாற்ற முடியாது, ஆனால் கர்த்தர் என்னை ஐஸ்வர்யவானாக மாற்ற முடியும். இந்த பணம் எனக்குரியது தான், ஆனால் இவை அல்ல, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். தே நோ எ சீக்ரெட். இந்த பணத்தை வைத்தால் நான் ஒரு வாரம் ஒரு மாதம் நடத்த முடியும், ஆனால் என் கர்த்தர் அவருடைய ஐஸ்வரத்தினாலே என் தரித்திரத்தை, அவர் ஐஸ்வர்ய சம்மனராயிருந்தோம், என்னுடைய தரித்திரத்தின் நிமித்தம் அவர் தரித்திரமாயிருக்கிறார், எனக்காக அவர் தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டார். ஏன் தெரியுமா? நான் ஐஸ்வர்யானாக மாறும்படிக்கு. ஆமாம், சொல்லுங்கள் ஹல்லேலூயா. தேர் இஸ் a secret. நான் கேட்டேன் பாருங்க, காலையில் சந்தான ஐயாவை பார்த்து கேட்டேன், ஐயா என்ன ஐயா சீக்ரெட்? நான் கேட்டேன், எப்படி ஐயா உங்களுடைய தசமம் பாகம்? நான் சிறு வயதுலேருந்து பார்த்துருக்கிறேன், அவருக்கு அவ்வளவு தேவைகள் இருக்கலாம், ஆனால் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கிறேன், நான் சிறு குழந்தையிலேருந்து பார்த்துருக்கிறேன். 30ஆம் தேதி சாயங்காலத்தில் ஐயாவும் அம்மாவும் ஐயா கிட்ட வருவாங்க, தசமபாகத்தை எடுத்துகிட்டு வருவாங்க. இன்னைக்கு வரைக்கும், இந்த நாள் வரைக்கும் அவங்க கொண்டு வந்து ஐயா அம்மா இடத்துல கொடுத்து அவங்க அந்த தசமபாகத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு தான் போவாங்க. ஏன் பாஸ்டர், ஏன் இப்படி செய்யணுமா? உங்கள் தசமபாகத்தை 10ஆக பிரித்து 10 இடத்துல கொடுங்களேன். இல்லை உங்களை கூப்பிட்ற எத்தனை சபைகளை உங்களை பேச கூப்பிட்றாங்க, போயிட்டு அந்த சபைகளெல்லாம் போயிட்டு சாப்பாடு போட்டு காணிக்கை கொடுத்துட்டு வாங்களேன். எவ்வளவு ஏழை ஊழியர்கள் வராங்க, வரவங்க போகிறவங்க இடத்தெல்லாம் கொடுத்துடுங்களேன். ஏன் என்ன, வாட் இஸ் த சீக்ரெட்? அவர் சொல்ல, என்னுடைய வாழ்விலே நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம் இருக்கிறது, நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம் இருக்கிறது. ஐ நோ யுவர் சீக்ரெட். வேத வசனம் சொல்லுகிறது, என்னுடைய வறுமை இருக்கட்டும், போராட்டங்கள் இருக்கட்டும், வியாதி இருக்கட்டும், என்ன பிரச்சனை இருக்கட்டும், கர்த்தருக்குரியதை நான் கர்த்தருக்கு நான் செலுத்துவேன். இந்த சீக்ரெட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த 50 ஆண்டுகள் அவருடைய ஊழியத்திலே இந்த ரகசியத்தை அவர் பயன்படுத்திட்டே வரார். இவரோடு கூட நம்மளோட சபையில் நான் யோசித்தேன், சந்தான ஐயா அம்மா அவங்க 2 பேரும் எச்எம். இவர்களை போலவே எச்சமாக இருந்த சில விசுவாசின் குடும்பத்தை எச்சமாக இருந்தவங்க ஹெட்மாஸ்டர் இருந்தவங்க நம்ம சபையில் இருந்தாங்க. ஆனால் இவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை நான் பார்த்தேன், பிள்ளைகளின் பிள்ளைகளை நான் கேட்டேன். அன்றைக்கி பார்த்தா ஆமி என்ன பண்ணால் டாக்டர்னாங்க, ஆச்சரியமாக இருந்தது. அவன் சூடு என்னன்னு கேட்டால் அவன் வந்து அந்த நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட்டு ஆர்கிடெக்ட், பார்க்க ஆச்சரியமாக இருந்தது. பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆசீர்வதித்தார், பிள்ளைகளின் பிள்ளைகளை பெருக பண்ணினார். என்னங்க, ஆனால் இவரோடு கூட எச்சமாக இருந்து நம்மளோட சபையில் இருந்தவங்களை நான் பார்த்துருக்கிறேன். அவங்கள எங்கே இருக்கிறாங்கன்னு தெரில, எப்படி இருக்காங்கன்னு தெரில. அவங்களோட வாழ்க்கையை பண்ணி பார்த்தா அவங்க வாழ்க்கை அவ்வளோ ஆசீர்வாதமாக இல்லை. காரணம் என்ன தெரியுங்களா? he found, அவர் ஒரு ரகசியத்தை கற்றுக்கொண்டார். இந்த ரகசியத்தை குலைப்பதற்கு, இந்த ரகசியத்தை கெடுப்பதற்கு, இந்த ரகசியத்தை ஒன்றுமில்லாமல் பண்ணுவதற்கு உங்களோடு கூட பேசுகிற வண்ணமாக அவரோடு கூட 1000 பேர் பேசியிருக்கக்கூடும். வேத ஞானம் இல்லாதவர் அல்ல, வேத அறிவு இல்லாதவர் அல்ல, வேதத்தை போதிக்காதவர் அல்ல, அவ்வளவு ஞானம், அறிவு, புத்தி, விவேகம் படித்தவர், மேன்மை உள்ளவர். ஆனால் ரகசியத்தை, அவருக்கு ஒரு ரகசியம் கர்த்தரால் போதிக்கப்பட்ட போது, கண்ணால் கண்டும் காதால் கேட்டும் உணராம கொழுத்து போயிருக்கிற இருதயங்கள் இருக்கிற சபை நடுவிலே ஒருத்தர் என்ன பண்றாங்க, கண்ணால் கண்டு கேட்டு அதன்படி செய்யும்படிக்கு தன் வாழ்வை, அந்த ரகசியத்திற்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார், மேன்மைப்படுத்தப்பட்டார். ஆமென், சொல்லுங்களா ஆமென் என்று. ஆமென். பாருங்க, ரகசியங்களை போதிக்கிற தேவன், ரகசியங்களை போதிக்கிற தேவன். ஐயா கூட பல முறை சொல்லியிருக்கிறார்,
நான் திருவள்ளூருக்கு வரும்போது ஒரு 25 வருடம் பழைய ஒரு சைக்கிளோடு கூட தான் நான் வந்தேன் என்று சொன்னார். சைக்கிளோடு கூட தான் வந்தேன், ஒன்றும் இல்லாமல் தான் வந்தேன், ஒன்றும் இல்லாமல் தான் வந்தேன், சாதாரணமாக வந்தேன் இந்த ஊருக்கு. ஆனால் கர்த்தர் என்னை சீமானாக தேவன் வைத்திருக்கிறார். ஒன்றல்ல பல வாகனங்களை கொடுத்தார், ஒன்றல்ல பல வீடுகளை கொடுத்தார், பல வகைகளில் ஆசீர்வாதமாய் நடத்தி கொண்டு இருக்கிறார். நான் ஒன்றுமில்லாமல் தான் வந்தேன். இந்த ஆலய கட்டுமானம் பணியை கூட நான் சொல்கிறேன் கேளுங்களேன், பணத்தை வைத்தில்லை. எப்பவுமே எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். 2008 தொடங்கி 15 முடிந்தது. ஒரு நாள் கூட இங்கே வேலை நடக்காமல் இருந்தது இல்லைங்க, ஒரு நாள் கூட. கடைசி வேலை முடிகிற போது தான், கொஞ்சம் வேலை இருக்கும் போது தான் நம்ம இடத்த விற்றோம். அது ஒரு 2 கோடிக்கு விற்றுருப்போம், அவ்வளவும் போச்சு. அவ்வளோ அது வரைக்கும் எப்படி நடந்ததுங்க வேலை? இத்தனை ஆயிரங்கள், கிட்டத்தட்ட 75% வேலை முடிந்த பிறகு தான் இடத்த விற்றுருப்போம். அப்போ 75% வேலைகள் எப்படி நடந்தது? பணம் இருந்ததா? எப்படி? நான் ஐயா நான் பார்க்கும் போதெல்லாம் யோசிப்பேன், த மேன் ஆஃப் ஃபெய்த். பண்ண 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 பணம் வந்துட்டே இருக்கும். திட்டங்களை தருகிறவர் தேவன். அதை யோர்தானின் நதி ஓரத்தில் வந்து நின்னாங்க. யோர்தானின் நதி ஓரத்தில் நின்னாங்க. நிற்கிற வரைக்கும் யோர்தான் புரண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது, புரண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் யோசுவாவுக்கு ஒரு ரகசியத்தை கர்த்தர் காண்பித்தார். யோர்தானை நிறுத்த முடியாது, இது கடக்கவும் முடியாது. நீ என்ன பண்ணு, உன்னுடைய இந்த ஆசரிப்பு அல்லது இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரிகளை கடந்து சொல்லு. அவங்க நடந்து போய் தங்கள் கால்கள் அந்த யோர்தானிலே பட 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 புரண்டு ஓடுகிற யோர்தான் காது 2ஆக அப்படி பிளந்து நிற்குது. That is a secret. ஒரு மறைபொருள். ஆண்டவர் செய்தா நான் ஆண்டவருக்கு செய்வேன் என்பதல்ல, ஆண்டவர் கொடுத்தா நான் ஆண்டவருக்கு கொடுப்பேன் என்பதல்ல. ஒரு விதவை தாய் பேசுறா, அவ எல்லாரும் காணிக்க போடுறாங்க. ஆண்டவர் சொல்லுறாங்க, எல்லாரையும் பார்க்கல, இவ பெருசா பண்ணப்பா. என்ன பண்ண ஆண்டவர்? அவ சொல்ற, தனக்கு உள்ளவையெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டா, எல்லாத்தையும் கொடுத்துட்டா. என்ன ஆண்டவர் இப்படியெல்லாம் செய்வாங்களா? செய்வாங்க. என்னை நம்புறவங்க இதையும் செய்வாங்க, இதுக்கு மேலையும் செய்வாங்க. இந்த சீக்ரெட் எவ்வளவு சொன்னாலும் இந்த சீக்ரெட் நமக்கு சீக்ரெட்டாக இல்லை. ஏன் இல்லைன்னா இதுக்கும் காரணம் இருக்கிறது. பொல்லாதவன் இந்த விதையை அவன் திருடி போடுகிறான். பொல்லாதவன் இந்த வார்த்தை உங்களுக்குள்ள வராதபடிக்கு உங்களுடைய இருதயத்தை அவன் குருடாக்கி இருக்கிறான். இயேசுவின் தழும்புகளினால் நீங்க குணமானீர்கள் என்று வாசிக்கிறோம். உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கணி அவர் மேல் வந்தது என்று வாசிக்கிறோம். ஆனால் சமாதானமே இல்லை, சமாதானமே இல்லை. அவருடைய தழும்புகளினால் குணமானோம் என்று சொல்ற வசனம் கேட்கறதுக்கு நல்லா தாங்க இருக்கு. ஆனால் எப்படிங்க, என் வியாதியின் கோரம் வேறு, இந்த வசனத்தின் வார்த்தைகள் வேறு. என் வார்த்தை வசனத்தின் என்னோட வாழ்க்கையின் கோரம் பாருங்க. டாக்டர் ரிப்போர்ட் எல்லாம் சொல்லுது, இப்படி 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 இருந்தா இவன் ஜீவிக்க மாட்டான், செத்து போவான் ரிப்போர்ட் சொல்லுது. ஆனால் அந்த பைபிள் சீக்ரெட், இந்த மறைப்பொருள் ரகசியம் சொல்லுகிறது, இயேசுவின் தழும்புகளில் நீங்க குணமானீர்கள் என்று சொல்லுகிறது. ரகசியம். இந்த ரகசியம் மண்டையில் எட்டவே இல்லை. பாஸ்ட் 1000 கத்துனாலும் சரி, 1000 தடவை அந்த காரியம் பேசினாலும் சரி, இந்த ரகசியம் எனக்குரியதாக மாற்றப்படவே இல்லை. ஆண்டவர் சொல்றாங்க, இது பரலோகத்தின் ரகசியம்பா, இது இவர்களுக்குரியதல்ல, இது தேவ பிள்ளைகளுக்குரியது, இது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்குரியது, நீதிமான்களுக்குரியது. இந்த ரகசியத்தை நீ மைக்கு போட்டு கத்துனாலும் இந்த ரகசியங்கள் அவருடைய உள்ளத்தில் போகவே முடியாது. காரணம் என்னன்னா, இது தேவ பிள்ளைகளுக்குரியது, இது பரலோக ராஜ்யத்தின் ரகசியம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நான் சொல்றேன் கேளுங்களேன், கர்த்தர் ரகசியங்களின் தேவன். இன்னைக்கு நான் கேட்குறேன், பக்கத்தில் கரங்களை பிடிங்களேன். ஏன்னா போன வாரம் மாதிரி இந்த வாரம் கேட்டால் கூட நீங்கள் என்ன பேசலான்னு சொல்ல தெரியாமல் போயிடக்கூடாது. பக்கத்தில் கரங்களை பிடிங்க. எவ்வளோ நாள் சர்ச்சைக்கு வரீங்கன்னு கேளுங்க. என்ன சொன்னாங்க? ஏதோ ஒன்று சொன்னாங்கல்ல, இத்தனை ஆண்டு வரீங்க,
ஆண்டவரை குறித்து ஒரு ரகசியம் சொல்லுங்கள் பிரதர், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சது ஒன்றே ஒன்று. இப்போ நான் டக்குன்னு ஒருத்தரை பார்த்து மைக் கொடுக்க சொல்லுவேன், கேட்பேன், அவர் என்ன சொன்னார்னு கேட்பேன், நீங்கள் சொல்லணும். இப்போ சும்மா விளையாட்டுக்கு நான் கேட்கல. என்ன பிரதர் கிதியோன் கேட்டிங்களா? கிதியோன் பிரதர் தான் நல்ல பிரதர், அவரை தான் கேட்க போகிறேன் இப்போ. பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. என்ன ரகசியம்? ஏதோ வரேன் பிரதர், ஞாயிற்றுக்கிழமை வரேன், சர்ச்சில் வரேன், எழுந்து போகிறேன், பைபிள் தான் என் வாழ்க்கையை நான் தானே பார்க்கணும். வீட்டுக்கு போனால் என்னென்ன பிரச்சனை, என்னென்ன கஷ்டம், என்னென்ன பாடு, பணத்துக்கு எங்கே போகிறதுன்னு தெரில, பொருளுக்கு எங்கே போகிறதுன்னு தெரில, என் பிள்ளை அட்மிஷனுக்கு எங்கே பண்ணுறதுன்னு தெரியல. இந்த ஜாய்ஸ் அவங்க அம்மா சாட்சி சொன்னாங்க. சிஸ்டர் பேருன்னா தேவ கிருபை தானே, அவங்க சிஸ்டர் கலா, அவங்க சாட்சி சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியமான சாட்சி. நம்ம டிவியில் நிறைய முறை ஓடிட்டே இருக்கு. நான் பல முறை பார்த்துட்டே இருக்கிறேன் அவங்க சாட்சியை. நீங்களாம் பார்க்குறீங்களான்னு தெரியல. அந்தமாக சொன்னாங்க, நான் சாதாரண பரோட்டா கடையில் மாஸ்டராக இருக்கிறேன், பொண்ணுக்கு கல்யாணம் வச்சேன், என் கையில் கணக்கு போட்டு பார்த்தா 10 லட்சம் தேவை. கையில் இருந்தது 10,000 ரூபாய், கையில் இருந்தது 10 லட்சம் தேவை. ஆண்டவரை நம்பி இறங்கிட்டோம் வேலையில். அவங்க சொன்னாங்க, இந்த 10 லட்சத்தையும் கர்த்தர் சந்தித்தார். அப்புறம் சொன்னாங்க, எங்களுக்கு இந்த வல்லூர்புரத்தில் வாழவே பிடிக்கல, எங்கன்னா ஒரு இடம் வாங்கி போனோம், ரொம்ப நாள் எங்களுக்கு ஆசை, பணம் இல்லை. இந்த கல்யாணத்தை 10,000 வச்சு கல்யாணத்தை நடத்தினாங்க. அவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னதான் சொல்லி இருக்காங்களா? சிஸ்டர் இருக்காங்களா? இந்த இருக்காங்களே. கல்யாணத்தில் 3 லட்ச ரூபாய் எனக்கு வந்தது. அந்த 3 லட்சத்தை அப்படியே நான் ஒரு இடம் வாங்கிட்டேன். நாங்கள் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படும். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. See, there is a secret. மறைபொருள்கள் இருக்கிறது. உங்கள் ஞானம் சொல்லுகிறது இதெல்லாம் சாத்தியமில்லை என்று சொல்லும். இதெல்லாம் எப்படிங்க நடக்கும்? 3 சைடு மலை, ஒரு சைடு பார்வோன் சேனை துரத்தி கொண்டு வருகிறது. இந்த செங்கடல் 2ஆக பிளக்க கூடாது, கூடவும் முடியவும் முடியாது. அதுதான் என் அறிவு, அதுதான் என்னுடைய ஞானம், அதுதான் என் புத்தி. ஆனால் தேவ ரகசியம் சொல்லுகிறது, மோசே உன் கைகளில் இருக்கிற கோலை இந்த செங்கடலுக்கு நேராக நீட்டு. அவன் நீட்டு பிடிக்கிறான். ஊரில் இருக்கிறவங்களாம் சொல்லியிருப்பான், என்ன முட்டாள்தனமாக பண்ணிட்டு இருக்கிறான். சேனையை உற்சாகப்படுத்தி திரும்பி அந்த பார்வோன் சேனையோடு கூட சண்டை போடுறதுக்கு எதனா ஒரு முயற்சி பண்ணுப்பா, இல்லைன்னா வந்த வழியை திரும்பி பார்த்து ஓடுவதற்கு எதனா ஒன்று பண்ணு. என்ன முட்டாள்தனம் இது! ஆனால் இவனுக்குள்ள ஒரு ரகசியம் வெளிப்படுகிறது. என்ன ரகசியம் என்று சொன்னால், இந்த செங்கடலை கர்த்தர் எனக்காக 2ஆக பிளப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. தேவன் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. இன்னைக்கு என்ன முட்டாள்தனம் என்னன்னு சொன்னால், இன்னைக்கு அதுதான் நான் சொன்னேன், கர்த்தருடைய ஜனங்களுக்குள்ளே, அதுதான் மத்தேயு 13 நம்ம வாசித்தோம். இந்த ஜனம் கண்டும் காணாதவர்களாக, கேட்டும் கேளாதவர்களாக, உணர்ந்து கொள்ளாதவர்களுமாய் இருக்கிறாங்க. இவங்களுக்கு எவ்வளவு பேசினாலும் இவங்க மண்டையில ஏறவே இல்லை. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. உங்க பலன் அல்ல, உங்களோட ஆரோக்கியம் அல்ல, உங்களோட சுகம் அல்ல, கர்த்தர் உங்களோட வலது பட்சத்தில் உங்களுக்கு நிழலாக இருக்கிறார். அவர் உங்களை வலது பட்சத்தில் 1000 பேரும், உங்களுக்கு இடப்பத்தில் 10,000 பேரும் இருந்தாலும் அது உங்களை அணுகாது. ஆமென் சொல்லுங்களா? ஆமென். ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, அவங்க பேர் தெரியல, அவங்க ஒரு முறை இங்கே சாட்சி சொல்லும் போது சொன்னாங்க, குழந்தை நிற்காது என்று சொன்னாங்க, அவ்வளோதான் முடிந்தது என்று சொன்னாங்க. நான் உள்ளே வந்தேன், பாஸ்டர் ஜோய் இருந்தார், ஜோம் பண்ணிட்டு போனோம். அங்கே 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 மெட்ராஸில் இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அவங்க சொல்லிட்டாங்க, கரு கலைக்கப்பட வேண்டும் என்று சொல்லிட்டாங்க. அடுத்த வாரம் வாங்க, இல்லை 4 நாள் கழித்து வாங்க, கரு கழித்துடலாம். ஆனால் எனக்குள்ள ஒரு எண்ணம், எனக்கு கர்த்தர் கருவை கொடுத்தவர் தேவன். இந்த குழந்தையை நான் பிரசவித்து ஆகுவேன். நான் 1 வாரம் இருந்த ஜெபித்துட்டு அழுதுட்டே வந்து கொண்டிருக்கிறேன். அடுத்த டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு கலைக்க போறார். ஆனால் அவர் வந்து பார்த்துட்டு சொல்றாரு, குழந்தை நல்லா இருக்கு. இது யார் சொன்னது கலைக்க கூடுன்ற? குழந்தைய பெற்றெடுத்தாங்க. எங்க 3 எத்தனை ஸ்கேன் எடுத்து எல்லா இடத்திலும் குழந்தை இல்லை என்று சொல்றாங்க. ஆனா அவர்களுடைய விசுவாசம், கர்த்தர் அவர்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை கொடுத்தார். ஏன்னா அவர்களுக்குள்ள ஒரு ரகசியம்,
என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவருடைய கிருபை மாறாதுங்க. இங்கே பாருங்க, நான் சொல்கிறேங்களுங்களேன், ரகசியங்களின் தேவன், ரகசியங்களின் தேவன். இது நான் வாக்குத்தத்தங்களை மாத்திரமல்ல, போன வாரத்தில் ஒரு ரகசியத்தை சொன்னேன், சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைக்கு அளவு இல்லை, அதனால தான் இந்த வாரம் அதை சொல்லலை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பல காரியம் இன்னைக்கு கவனிங்க, பலவிதமான ரகசியங்களை தேவன் இந்த வேதத்திலே நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறாங்க. ரகசியங்கள் தேவன். இன்னைக்கு இந்த ரகசியம் உங்களுக்குரியதாக மாற்றப்பட வேண்டும். உங்களுக்குரியதாக இந்த ரகசியங்கள் மாற்றப்பட்டால் தான் இந்த ரகசியம் உங்களுடைய ரகசியமாக மாறும். எல்லாருக்கும் இல்லைங்க, எல்லாருக்கும் இல்லை. இந்த வெளிப்பாடு, இந்த வெளிப்பாடு நான் அமெரிக்கா வீசாவுக்கு போனேன். போயிட்டு ஏன்னா அமெரிக்கா வீசா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அதனால தான் திருப்பி சொல்கிறேன், ரொம்ப கஷ்டம். இப்போ கூட நிறைய பேர் கிடைக்கல, பெரிய பெரிய ஆட்களுக்கு கூட கிடைக்கல. அப்போ நான் போயிட்டு அங்கே இன்டர்வியூக்கு நிற்கிறேன். ஃபஸ்ட் டைம் அங்கே இன்டர்வியூவில் நிற்கிறேன். எனக்கு முன்னாடி நிறைய பேர் நின்றுட்டே இருக்கிறாங்க. கியூ இப்படி வளைஞ்சு வருது. அவங்க கண்ணாடி கூண்டில் இருக்காங்க, பெரிய ஆஃபீஸர்ஸ். 5 செகண்டில் 1 நிமிஷம் தான் பேசுவாங்க. அதுக்குள்ளே நம்மளுக்கு வீசா கொடுக்கணுமா வேணான்னா அவங்க முடிவு எடுத்துருவாங்க. எனக்கு அப்படி பார்த்துட்டே இருக்கிறேன், நான் நின்றுட்டே இருக்கேன். எனக்கு முன்னாடி ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார். அங்கே பார்த்துட்டே இருக்கேன். அங்கே பார்த்தா ஒரு ஆள் அந்த ஒரு 2-3 பேருக்கு ரிஜெக்ட் பண்ணார் வீசாவை. ரொம்ப கோபமாக பேசி ரிஜெக்ட் பண்ணார். அடுத்து என்கிட்டன்னு இப்போ நான் தான் அந்த ஆளுக்கிட்ட போனோம். இப்போ நான் என்ன பண்ணேன்னா, இந்த ஆளுக்கிட்ட போனால் எனக்கு வீசா கிடைக்காது, ஏன்னா இவன் பார்த்தா ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கான், ஒரு மாதிரி பேசுகிறான், முன்னாடி 2 பேருக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டான். நான் என்ன பண்ணேன்னா, ஒரு ஸ்டெப் அப்படி பின்னாடி வந்துட்டு எனக்கு பின்னாடி இருந்தவரும் முன்னாடி விட்டுட்டு அவர் போட்டோம் அந்த ஆளுக்கிட்ட. நம்ம அடுத்த ஆள் அந்த பொம்பளை அங்கேருந்து ஒரு லேடி இருந்தாங்க, அவங்ககிட்ட போகலான்னு சொல்லிட்டு அந்த அம்மாக்கிட்ட போனேன். ஆனால் இங்கே போனோம் பாருங்கள், அவருக்கு வீசா கிடச்சிருச்சு. இந்த பொம்பளைக்கிட்ட போனோம் பாருங்கள், எனக்கு வீசா கிடைக்கல. வீசா கிடைக்கலன்றத விட பிரச்சனை கிடையாது, அந்த அம்மா என் பாஸ்போர்ட்டை அப்படி தூக்கி போட்டுச்சு. நான் யோசித்தேன், வீசா கிடைக்கலன்னு சொல்லி என் பாஸ்போர்ட்டை நீ எப்படி தூக்கி போடலாம்? இப்படி தூக்கி அப்படி போட்டுட்டு என்னை ஒரு 10 நிமிஷம் என்னை திட்டுச்சு அந்த பொம்பளை. அதில் பெரிய ஆஃபீஸர், அவங்க சிபிஐயோட பெரிய ஆஃபீஸர். அவங்க 10 நிமிஷம் அவங்க ஃபஸ்ட்டு கேள்வி, கேத்தலிக்கும் பெண்டிகாஸ்டலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு கேட்டான். இதுக்கும் வீசாக்கு என்ன சம்மந்தம், கத்தோலிக்க சபைக்கும் பெந்தோகோஸ்து சபைக்கும் என்ன வித்தியாசம் தான் கேள்வி. நான் சொன்னதுமே அவங்க தூக்கி போட்டுட்டு கோபமாக பேசி பாஸ்போர்ட்டை தூக்கி போட்டுட்டு, அப்போ நான் வீசான்னு ரிஜெக்டட் இருந்துச்சு அந்த பொம்பளை. கம்முன்னு வந்துட்டேன். 1 வருஷம் கழிச்சு திருப்பியும் போனேன். நான் அப்போ ஆண்டவர்கிட்ட, ஏன் ஆண்டவரே, ஏன் இங்கே ஏன் மாம்ச எண்ணம், எனக்கு அங்கே ஒரு ரகசியம் வெளிப்பட்டது. ஏன் மாம்ச எண்ணம், இவனால் கர்த்தர் எனக்கு கொடுக்க மாட்டார், நம்ம அவங்ககிட்ட போனால் நடக்கும், இவங்ககிட்ட போனால் நடக்கும்னு சொல்லிட்டு ஐ மேட் அ பிளான். நான் ஒரு டிசைட் பண்ணேன். நான் முடிவெடுத்து நான் போனேன், தோற்று போனேன். அடுத்த முறை போனேன், இந்த அம்மா என்னை பற்றி 10 நிமிஷம் அடிச்சதுங்க. டைப்பு லிட்ரலி அடித்தாங்க அந்த கம்ப்யூட்டரில். என் பாஸ்போர்ட் நம்பர் போட்டு, இவனுக்கு இனிமேல் ஒரு காலமும் இவனுக்கு அமெரிக்கான்றதை இவன் வாழ்நாளில் பார்க்கக்கூடாது. 10 நிமிஷம் டைப் அடிச்சது அந்த பொம்பளை. என்ன படிச்சு நான் அப்படியே வந்துட்டேன். நான் யோசித்தேன், இனிமேல் எனக்கு, ஏன்னா அடுத்த வந்தாலும் என் பாஸ்போர்ட் நம்பர் போட்டால் இந்த அம்மா படித்ததை தான் பார்த்தானா இந்த அம்மா படித்ததை பார்த்தா அவன் வீசா கொடுக்க மாட்டான் எனக்கு. அடுத்த 1 வருஷம் கழிச்சு நான் திருப்பியும் போனேன். ஒரு ஆள் அங்கே உட்காந்துருந்தார். நான் போனேன். போயிட்டு பாஸ்போர்ட் கூட எதுக்கு போகிறேன்னார். நான் ஒரு கான்ஃபரன்ஸ் போனேன்னு. எவ்வளோ நாள் வேணும்னார். 1 வீக் வேணும்னு சொன்னேன். அவர் அப்படி திரும்பி அப்படி ஃபோன் எடுத்துகிட்டு பேசினார். நான் அப்படி கையை நீட்டி ஒரு ஜெபம் பண்ணேன். இயேசுவின் நாமத்தில் என் பாஸ்போர்ட்டை கொடுக்க முடியும், என்னுடைய வீசா கொடுக்க முடியும், உனக்கு கட்டளை இடுகிறேன்னு சொல்லிட்டு அவர் இப்படி திரும்பி ஃபோன் எடுத்து பேசினார். நான் அதுக்கு அவருக்கு நேரம் அப்படி கை வச்சு ஒரு ஜெபம் பண்ணேன். இயேசுவின் நாமத்தில் எனக்கு வீசா கொடுக்க முடியும், உனக்கு கட்டளை இடுகிறேன்னு என்று சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் அவர் ஃபோன் பேசிட்டு இப்படி திரும்பினார். திரும்பிட்டு என் பாஸ்போர்ட்டு கொடுத்தேன், நம்பர் போட்டார். போட்டுட்டு அவரே கம்ப்யூட்டர் 10 நிமிஷம் படித்தார். அப்படியே மெதுவாக படிச்சுட்டு என்னை பார்த்து சிரிச்சிட்டு தான் கேட்டார், எப்போ போகிறப்ப என்னத்துக்குன்னா 1 வாரம்னு. ஓகே யூ கோன்னார். நான் சொன்னேன் பாஸ்போர்ட்டுன்னு, இட் வில் கம் டு யுவர் ஹோம்னார். வீட்டுக்கு வந்தால் 10 வருஷம் எனக்கு அமெரிக்காவுக்கு போகலாம் வரலான்ற வீசா கர்த்தர் கொடுத்தார். நான் எதற்கு நான் இதை சொல்கிறேன்னா, அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு 10 வருஷம். நான் எதற்கு நான் சொல்கிறேன் என்று சொன்னால், நம்முடைய பலத்தினாலும் நம்முடைய ஞானத்தினாலும் நம்முடைய அறிவினாலும் நம்முடைய திட்டத்தினாலும் நம்முடைய செயல்பாடினாலும் அல்ல. ஆமாம், நம்முடைய காரியமே கிடையாது. தேவனுடைய தயவினாலே எல்லாம் நடக்கும்.
தேவனால் ஆகாத காரியம் ஒன்றும் கிடையாது. சின்னவனை 1000 சிறியவனை பலத்த ஜாதியுமாய் மாற்றுகிற தேவன் அவர் நம்முடைய தேவன். அப்போ இன்னைக்கு தேவனுடைய ரகசியம் அது மகாபெரிய ரகசியம். இந்த ரகசியத்தை அறிந்த ஆபிரகாம், அதை கூட நான் ஒரு வார்த்தை சொல்லி நான் கடந்து போகிறேன். ஆபிரகாம் இது ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தை திருப்பிட்டா, ஆபிரகாம் அவனோட மகனை பலியிடும்படியாக ஆண்டவர் கேட்குறாங்க. உன்னுடைய ஏகசுதனும் ஒரே பேரான ஒரு பெரிய ஒரு லிஸ்ட்டை சொல்கிறாரு. வாசிங்க. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன கவனிங்க. உன்னோட ஸ்பெஷல் சைல்டு 90 வயதிலும் 100 வயதிலும் பெற்றெடுத்த குழந்தை எல்லாம் அவன் தான். இஸ்மவேலையும் துரத்தி விட்டாச்சு. இவன் தான் அவனுக்கு எல்லாம். இனிமேல் இவனை இல்லாமல் வேற எதுவுமே கிடையாது. எவ்ரிதிங் அவன் தான் எனக்கு எல்லாம். அவன் இல்லைன்னா சாரால் பைத்தியம் முடிச்சு செத்து போயிடுவான். அவன் இல்லாம இவன் வீட்டுக்கு போனா வீடு இனிமேல் வீடாக இருக்க முடியாது. அவனோட வாழ்க்கையே இப்ப ஈசாக்கு தான். இவன் தான் அவனுடைய சொத்து, சுகம், ஆஸ்தி, அன்பு எல்லாம் இவன் தான். இப்ப ஆண்டவர் சொன்னார், இவனை கூட்டு வந்துட்டான். வேலைக்காரனை பார்த்து சொல்லுகிறான், நாங்கள் போய் கர்த்தருக்கு பலி செலுத்தி நாங்கள் கடந்து வருவோம். இவன் கடந்து வரான். இவன் பலி பீடத்தை கட்டுகிறான். பலி மிருகம் இல்லைங்க. இவன் ஈசாக்கை பலியிட எல்லாம் செய்த போது கர்த்தர் அவனை தடை பண்ணினான். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு அவன் சொல்லுகிறான், கர்த்தர் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பிள்ளை, இதோ பின்னாக புதரிலே ஒரு தன் கொம்புகளை சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை அவன் கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் ஆட்டுக்கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக பலியிட்டான். அவன் சொல்கிறான், he knows a secret. நான் ஆராதிக்க போகிறேன், நான் ஆராதனை செய்து தான் வருவேன். என் மகனை நான் கொடுக்கிறேன், ஆனால் அவனை நான் கொடுக்க மாட்டேன். கர்த்தர் என் தேவைகளை சந்திப்பார். இவன் கடந்து போகிறான். மலையை ஏறி, குன்றுகளை ஏறி, நெருப்பை எடுத்து, விறகை எடுத்து, கற்களை எடுத்து, பலிபீடத்தை கட்டி எல்லாத்தையும் அவன் செய்கிறான். எல்லாத்தையும் செய்கிறான். பட் he knows the heart of God. கர்த்தருடைய இருதயத்தை அறிந்திருக்கிறவன். என் தேவன் என்னை ஒருபோது வெட்கப்பட்டு போக விடுகிற தேவன் அல்ல. என் தேவன் என் தலையை குனிய பண்ணுகிற தேவன் அல்ல. என் தேவன் நான் வெட்கப்பட்டு ஒன்றுக்கும் உதவாம நான் ஒன்றுக்கு வெட்கி தலை குனிந்து என்னை வேலைக்காரனை பார்த்து, என் ஊர்க்காரங்களாம் என்னை பார்த்து எல்லாம் என்னை அசிங்கப்படுத்தி சிரித்து கேலி பண்ணி நான் வெட்கப்பட்டு நான் போக என்னை ஒருபோது கர்த்தர் என்னை விட மாட்டாங்க. அவன் கடந்து போனான். கர்த்தர் பாருங்களேன், அவனுக்காக ஒரு ஆட்டுக்கடாவை தேவன் ஏற்படுத்தினான். அவன் தேவைகளை அறிந்து, அவன் மனதை அறிந்து, அவன் விருப்பத்தை அறிந்து, அவன் பலி செலுத்தும்படிக்கு தேவன் ஒரு ஆட்டுக்கடாவை ஏற்படுத்தி கொடுத்தான். அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்தை அங்கே அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஆமென். He knows a secret. ஆபிரகாமுக்கு ஒரு ரகசியம் தெரியும். என்ன ரகசியம் சொல்லுங்களேன். என்ன ரகசியம்? கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். என்ன ரகசியம்? சத்தமாய் சொல்லுங்க. என்ன ரகசியம்? நான் வெட்கப்பட்டு போக விடுகிற தேவன் அவர் அல்ல. என் குழந்தையை பலி செலுத்திட்டு நான் வெறுமையாக புலம்பிக் கொண்டு பைத்தியம் பிடித்தவனை போல, பித்து பிடித்தவனை போல என்னை போக விடுகிற தேவன் என்னுடைய தேவன் அல்ல. கர்த்தருடைய நான் போகிற காரியத்தை எனக்கு வெற்றியாக, ஜெயமாக மாற்றி தருகிற தேவன் என்னோட கூட இருக்கிறார். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். எங்க வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் அந்த இடத்திற்கு என்ன பெயரிட்டானா? கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்துக்கொள்ளப்படும் என்று பெயரிட்டான். ஆமென். That is a secret, brother. எனக்கு அன்புக்குரியவர்களே,
இன்றைக்கி நான் நான் கடந்த வாரங்களில் ஆதியாகமத்தை படிச்சுட்டே வரேன். ஒவ்வொரு அதிகாரத்தையும் படித்தா ஒவ்வொரு மறைப்பொருள்கள் இருக்குங்க. என்னால் அது சொன்னால் எப்படின்னு எனக்கு தெரியல. பட் there is a lots and lots of secrets. ஆனால் அந்த சீக்கிரட்டை நம்ம வாழ்க்கையில் அப்பியாசி ஒரே ஒரு வசனத்தை கூட நான் சொல்லி நான் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். இயேசுவை குறித்து ஒரு சீக்கிரட்டு கொலோசியர் 1:14 கவனிங்க. 2 காரியத்தை சொல்லிடுறேன். இது இயேசுவை குறித்து சொல்லி நான் அடுத்தது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் அதிசயமான தேவனும் அவர் அதிசயமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தினம் பெருமானவர் ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள் ஆகிய சகல வஸ்துகளும் சிங்காசனங்களும் கத்தத்துவங்களும் துரைதனங்களும் அதிகாரங்களும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவரும், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரே சபைக்கு சரீரத்திற்கு தலையுமானவர், எல்லாவற்றிலும் முதல்வருமாய் இருக்கும்படிக்கு அவரே ஆதியும் மருத்துவரிலிருந்து எழுந்த முதல் பெருமானவர். சகல பரிபூர்ணமும் அவருக்குள் வாசமாயிருக்கிறது. இங்க இயேசுவை குறித்து ஒரு சீக்ரெட், அவரை குறித்து சொல்லுங்க. எல்லாம் அவருக்குள்ளே இருக்கிறது. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. எல்லாம் அவருக்காக, அவர் மூலமாக, அவருக்குள் இருக்கிறது. everything is belongs to him. எல்லாம் அவரது. இங்க அதே அதிகாரத்தில் 27 சொல்லுகிறது, புற ஜாதிக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்கு இருப்பதே அந்த ரகசியம். எல்லா மகிமையும் அவருக்குள்ள இருக்கிறது. இங்க அதே அதிகாரத்தில் அப்படியே சொல்லி 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 வந்து 27 அவர் சொல்றாங்க, இந்த எல்லாவற்றுக்கும் எல்லாமான தேவன் அவர் என்ன பண்றாரா, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஆமென். வாட் இஸ் தி சீக்ரெட்? சர்வத்தையும் படைத்த சர்வ அதிகாரமுடைய தேவன் அவர் உங்களுக்குள் வாசமாயிருக்கிறார். ஆமென். யோவான் 17:22 நீங்கள் வாசிப்பீர்களா? இங்கே 22 இப்படி சொல்லுகிறது, நாம் ஒன்றாய் இருக்கிறதை போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீ எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். பக்கத்தில் உள்ள கரங்களை பிடிச்சு சொல்லுங்களேன். என்ன சொல்ல போறீங்க? இயேசு சொல்றாங்க, பிதாவை பார்த்து சொல்கிறாங்க, எனக்கு நீர் கொடுத்த மகிமையை, எனக்கு நீர் கொடுத்த வல்லமையை, எனக்காக நீ எதெல்லாம் எனக்கு கொடுத்தீரோ அவைகளை அந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஆமென். சொல்லுங்களா? ஆமென். கர்த்தர் பாருங்க, எப்படிப்பட்ட தேவன் பாருங்க. அவர் அவ்வளவு மகிமை உடைய தேவன். அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்குள்ள இருக்கிறேன். அவ்வளவு மகிமை பாருங்க. தேவன் சொல்லுகிறாங்க, என்னுடைய மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன். யோவான் 14:12 எல்லாருக்கும் அறிமுகமான வசனம். அங்க சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவிடத்தில் போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிற நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கல பெரிய காரியங்களை செய்வான். There is a secret. சொல்லுங்க, ஒரு ரகசியம். சொல்லுங்களேன், ஒரு ரகசியம். என்ன ரகசியம்? பக்கத்தில் சொல்லுங்க. என்ன ரகசியம்? தேவ ரகசியம். என்ன ரகசியம் அது? அதை விடுங்க. என்ன ரகசியம்? அவர் செய்த கிரியைகளை பார்க்கல நான் பெரிய காரியங்களை செய்வேன். என்ன ரகசியம்? இவைகளை பார்க்கல, இயேசு செய்ததை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்யும்படிக்கு அவர் தம்முடைய மகிமையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். சொல்லுங்களாமே என்று. அவருடைய மகிமையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவர் தாமே உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார். அவருடைய மகிமையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். என்ன நடக்குதுன்னு சொன்னா அவர் சொல்லுகிற ஒரு ரகசியம். இது 1000 தடவை நான் இங்கே கத்தி பேசுனா கூட
என்ன நடக்க போகுது? முடிஞ்ச பிறகு நீங்கள் என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணிப்பீங்க, ஃபஸ்ட்டு எனக்கு வயிற்று வலியாக இருக்குது ஜெபம் பண்ணுங்க. பலவீனத்தில் உணர்த்து நமக்காக ஜெபம் பண்ணுறது தப்பு கிடையாது, நான் தப்பு சொல்லலை. பட் வாட் ஐம் சேயிங் இஸ், நான் என்ன சொல்கிறேன்னா, சர்வ வல்லமை உள்ள தேவன், அந்த மகிமையின் தற்சொரூபமானவர், அந்த மகிமையின் தேவன், அவர் சொல்லுகிறாங்க உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ள வாசமாக இருக்கிற அந்த மகிமையின் தேவன் சொல்லுகிறாங்க, பிதாவை பார்த்து சொல்றார், நீர் எனக்கு தந்த இவர்களுக்கு நீ என்னுடைய மகிமை நான் அவர்களுக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, இந்த ரகசியமாகவே போயிடுங்க. யாருக்கெல்லாம் போகும் தெரியுங்களா? நம்ம மத்தேயு 13 வாசித்தோம் பார்த்தீங்களா? இவ கண்ணால் கண்டும் கேளாதவனோட கேட்டும் புரியல, கண்டும் புரியல, என்ன பண்ணாலும் அவங்களுக்கு மண்டையில் ஏறல. ஏன்னா அவங்கள இருதயம் கொளுத்து போய் கிடக்குது, அதனால் அவங்களால புரியல. எத்தனை தடவை சொன்னாலும் அவங்க மனசுக்குள்ளே இந்த ரகசியம் கொஞ்சம் கூட போல. அவங்க மனம் ஃபுல்லாக உலகம் மாம்சம் பிசாசினால் நிறைந்து இருக்கிறது, கொளுத்து போயிருக்கு. இயேசு சொல்கிறாங்க கொளுத்து போயிருக்கு. அவன் மண்டையில் கொஞ்சம் கூட ஏறல. இன்றைக்காச்சும் ஏறுதா பார்ப்போம். இன்றைக்கும் ஏறலைன்னா நீங்கள் டெலிவரன்ஸ் ஜபத்துக்கு வரணும், பிசாசை தான் துரத்தணும். ஏன்னா பிசாசு தான் உங்கள் இருதயத்தில் அந்த வார்த்தை இராதபடிக்கு எடுத்து போடுகிறான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். இந்த ரகசியத்தை பிசாசு உங்களுக்குள்ளே எடுக்க என்ன காரணம்னா, தேவ ஆவி உங்களுக்குள்ளே இருக்கணும். நீங்கள் ஒரு 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அங்கே அழகாக ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. எழுதியிருக்கிறபடி 8ஆம் வசனம், இந்த பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தாலானால் மகிமையின் கர்த்தரை அவள் சிலுவையில் அறைய மாட்டாள். வாசிங்க 9 வாசிங்க. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனுள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்தில் புறப்பட்டு இருக்கிற ஆவியை பெற்றிருக்கிற கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமே. எவ்வளவு பேசினாலும் எங்களுடைய இருதயம் கொளுத்து போயிருக்கிறது. கண்ணும் காணாதவனாய், கேட்டும் கேளாதவனாய், உணர்வற்றவனாய் இருக்கிற. ஏன்னா இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாங்க, ஏன் நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறல, எங்களுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனில் இருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். அவைகளால் நாங்கள் மனுஷன் பேசுகிற வார்த்தைகளால் பேசாமல் பரிசுத்த ஆவி பேசுகிற வார்த்தைகளால் பேசி ஆவிக்குரியவர்களோடு கூட சம்பந்தப்படுத்துகிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க, இங்கே பேஸ் என்னன்னா, இந்த ரகசியம் உங்களுடைய ரகசியமாய் மாறணும்னா, உங்கள் வெற்றியின் ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொன்னார், இந்த ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு வரணும்னா இங்கே முதல் வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, தேவ ஆவியினால் நீங்கள் நிரப்பப்பட வேண்டும். ஆவியானவர் இங்கே உண்டு, அங்கே விடுதலை உண்டு. இங்கே அப்போஸ்தலன் சொல்கிறாங்க, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவன் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். எல்லாம் இருக்கிற இடங்களில் எழுந்து கொள்ளுங்களேன், எல்லாம் இருக்கிற இடங்களில் இருந்து எழுந்து கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு தேவ ரகசியங்களை அறியத்தக்கதாக தேவ ஆவி உங்களுக்குள்ள வரணும் பிரதர். இந்த தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தால் தேவனுடைய ஆழங்களை உங்களால் அறிந்து கொள்ள முடியும், ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியும். உங்களை ஒவ்வொரு நாள் வெற்றியை உங்களால் பார்க்க முடியும். இந்த உலக மாம்சம் பிசாசு உங்களை ஜெயிக்க முடியாது. நீங்கள் எதிர்பார்க்கிற எல்லா கஷ்டங்களும், நஷ்டங்களும், போராட்டங்களும், வியாதிகளும், வறுமைகளும், சண்டைகளும், பிரச்சனைகளும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தேவ ஆவியானவர் உங்களுக்கு ஞானத்தின் ஆவியை தேவன் கட்டளையிட போகிறாங்க, ஒரு அறிவின் ஆவியை கட்டளையிட போகிறாங்க. இந்த வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை அறியத்தக்கதாக எவ்வளவுதான் பேசினாலும் இந்த ரகசியம் உங்களுக்குள்ள போல, இந்த ரகசியம் ரகசியமாகவே இருக்கிறது. இது உங்களை உங்களை மூளையில் எட்டவே இல்லை.
காரணம் என்னன்னா, தேவ ஆவி உங்களுக்குள்ளே கடந்து வரவில்லை. இன்னைக்கு தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே அசைவாடுவார். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்களேன், ஆவியானவரே இந்த ரகசியங்களை அறியத்தக்க வண்ணமாக, ஆண்டவர் உம்முடைய ஆழங்களை அறியத்தக்க வண்ணமாக, ஆண்டவர் உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய ரகசியத்தை ஆண்டவரே எனக்கு தருவீராகப்பா. என்னோடய வாழ்க்கை எப்படி ஆண்டவர் முட்டாள்தனமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அறியாமையினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், பலவீனத்தினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், தரித்திரத்தினால் வாழ்ந்திருக்கிறேன், சாபத்தினால் வாழ்ந்திருக்கிறேன், போராடி கொண்டே இருக்கிற, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, என்னதான் வாழ்றேன்னு எனக்கு தெரியல. ஆண்டவரே உம்முடைய வேத ரகசியம் எனக்குள் கடந்து வரட்டுமே, உம்முடைய ரகசியம் எனக்கு வெளிப்படட்டுமே. ஆண்டவரே இந்த ரகசியத்திற்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க எனக்கு உதவி செய்யுமே. ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் நீர் எனக்கு தருமடியாய் நாங்கள் சபையாய் நாங்கள் கேட்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த காலை வேளையிலே ஆண்டவரே உம்முடைய வெளிப்பாட்டினால் எங்களை நிரப்புங்க. உம்முடைய வார்த்தையை அனுதினம் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் வெற்றியின் ரகசியங்களுக்கு எங்களுக்கு போதித்து தாக. இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.